ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 4 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியன் ஆர்மியோட முன்னாள் சீஃப் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்துல இந்திய ராணுவம் சீன ராணுவத்திற்கு கல்வான்ல வச்சு கொடுத்த அடிய சீன அதிபர் ஷி ஜின்பிங் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம கல்வான் மோதல்ல நடைபெற்ற பல முக்கியமான சம்பவங்களை அவர் அந்த புத்தகத்துல பகிர்ந்திருக்காரு. எதற்காக இந்தியா மற்றும் சீன படையினருக்கு இடையே கல்வான்ல மோதல் ஏற்பட்டது, சீனாவுக்கு கல்வான் மோதல்ல எவ்வளவு பெரிய சேதம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற பல விஷயங்கள் குறித்து ஜெனரல் மனோஜ் முகுந்த் நரவானே அவர்கள் அவருடைய புத்தகத்துல ரொம்ப விளக்கமா சொல்லியிருக்காரு. அது குறித்து நம்ம டீடைலா பார்க்கலாம். அடுத்த அப்டேட், பாகிஸ்தான் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இந்தியாவுடைய வளர்ந்து வரும் மிசைல் கேப்பபிலிட்டி வரும் காலத்துல உலகத்திற்கே மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பல வல்லரசு நாடுகள் இந்தியாவுடன் துணை நிற்பதா புலம்பி தீர்த்திருக்காங்க. பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இந்தியாவுடைய மிசைல் கேப்பபிலிட்டி குறித்து என்ன சொல்றாங்க, எப்படி வரும் காலத்துல உலகின் மற்ற நாடுகளுக்கு இந்தியாவுடைய மிசைல் கேப்பபிலிட்டி அச்சுறுத்தலா இருக்க போகுது அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது அப்டேட், பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பான ISI இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய தீவிரவாதிகளுக்கு பிரத்யேகமா ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதாவது ஆண்ட்ராய்டு சாப்ட்வேர் கொண்ட செல்போன்களை பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதற்காக ISI இது போன்ற ஒரு அறிவிப்பை சொல்லியிருக்காங்க, இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். நான்காவது அப்டேட், இந்தியாவால் தேடப்படும் மிகவும் முக்கியமான தீவிரவாதிகள்ல தாவூத் இப்ராஹிம் முதன்மையானவன். அவனை சமீபத்துல மர்ம நபர்கள் விஷம் வச்சு கொலை செய்ய முயற்சித்தாங்க அப்படின்னு பாகிஸ்தான்ல செய்திகள் பரவியது. அந்த செய்தி உண்மையா, தற்போது தாவூத் இப்ராஹிம் உயிரோடு இருக்கானா இல்ல இறந்துட்டானா அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோ பாலிடிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்திய ராணுவத்தோட சீஃபா 2019 இருந்து 2022 வருடம் வரைக்கும் ஜெனரல் மனோஜ் முகுந்த் நரவானே அவர்கள் இருந்தாரு. அவருடைய காலகட்டத்துல இந்திய ராணுவம் பல சவால்களை சந்திச்சாங்க. இந்த சூழ்நிலையில ஜெனரல் மனோஜ் முகுந்த் நரவானே அவர்கள் இன் ஹிஸ் மெமரி 4 ஸ்டார்ஸ் ஆஃப் டெஸ்டினி அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு. இந்த புத்தகத்துல இந்திய ராணுவத்திற்கும் சீன ராணுவத்திற்கும் இடையே கல்வான் வேலியில ஏற்பட்ட மோதல் குறித்து ரொம்ப விளக்கமா எழுதியிருக்காரு. அதாவது கல்வான் பகுதியில ஏற்பட்ட மோதலுக்கு முக்கியமான காரணமா நரவானே அவர்கள் சொல்லக்கூடியது பெட்ரோல் பாயிண்ட் 14 அப்படிங்கிற இடத்துல சீன ராணுவத்தினர் டென்ட் அமைச்சு தங்கியிருக்காங்க. அந்த இடத்துல இருந்து சீன ராணுவத்தை வெளியேறும்படி இந்திய ராணுவம் வலியுறுத்தி இருக்காங்க. ஆனா சீன ராணுவத்தினர் தங்களுடைய சுப்பீரியர் கிட்ட கேட்டுட்டு தான் அந்த இடத்துல இருந்து காலி செய்வோம் அப்படின்னு டைம் கேட்டிருக்காங்க. ஒரு கட்டத்துல இந்திய ராணுவத்தினர் தேவையான நேரத்தை கொடுத்தும் அவங்க அந்த பகுதியில இருந்து கிளம்பல. இந்த சூழ்நிலையில இந்திய ராணுவத்தினர் சீன ராணுவத்திற்கு எதிரா பெட்ரோல் பாயிண்ட் 14ல தாங்களும் டென்ட் அமைச்சு தங்க ஆரம்பிச்சாங்க. இதனை தொடர்ந்து சீன ராணுவத்தினர் இந்திய வீரர்களை தாக்க ஆரம்பிச்சாங்க. இதுதான் கல்வான் பகுதியில ஏற்பட்ட மோதலுக்கு முக்கியமான காரணமா அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சீன ராணுவத்தினர் முதல்ல தாக்கியதும் இந்திய ராணுவத்தினர் சரியான பதிலடியை கொடுத்திருக்காங்க. மறுபடி இரு ராணுவத்தினரும் அதிக அளவிலான வீரர்களை அந்த பகுதிக்கு கொண்டு வந்து இரவு முழுவதும் சண்டையிட்டு இருக்காங்க. இந்த கல்வான் மோதல சீன அதிபர் ஷி ஜின்பிங் தன்னுடைய வாழ்நாள்ல மறக்கவே மாட்டாரு அப்படின்னு ஜெனரல் நரவானே அவர்கள் சொல்றாரு. ஏன்னா 20 வருடங்களா சீன ராணுவம் எந்த ஒரு உயிரிழப்பையும் சந்திச்சதே கிடையாது. கடந்த 20 வருடங்களா சீனா தன்னுடைய அண்டை நாடுகள்ல உல்ஃப் வாரியர் டாக்டிக்ஸ் மற்றும் சலாமி ஸ்லைசிங் டாக்டிக்ஸை ஃபாலோ செய்து நிறைய இடங்களை கைப்பற்றி இருக்காங்க. ஆனா அவர்களுக்கு எந்த ஒரு உயிரிழப்பும் ஏற்பட்டது கிடையாது. ஆனா 2020 கல்வான் வேலியில ஏற்பட்ட மோதல்ல நிறைய சீன வீரர்கள் இறந்து போனாங்க. இதன் காரணமாக தான் ஷி ஜின்பிங் இந்த நாளை தன்னுடைய வாழ்நாள்ல மறக்கவே மாட்டாரு அப்படின்னு நரவானே சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஜூன் 16 கல்வான் வேலியில மோதல் ஏற்பட்டது. இந்த தேதி சீன அதிபரின் பிறந்த நாளும் கூட. அதனால அவருடைய ஒவ்வொரு பிறந்த நாளின் போதும் இந்திய
ராணுவம் கொடுத்த பதிலடி தான் அவருக்கு நினைவு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே வேளையில ஒரே நாள்ல 20 இந்திய வீரர்களை இழந்தது தன்னுடைய வாழ்நாள்ல மிகவும் ஒரு சோகமான நாள் அப்படின்னு நரவானே சொல்லியிருக்காரு. வெறும் 5 சீன ராணுவ வீரர்கள் மட்டுமே கொல்லப்பட்டாங்க அப்படின்னு சீனா சொல்றாங்க. அது மிகப்பெரிய பொய் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா சீன ராணுவத்தினரால் சிறைபிடிக்கப்பட்ட இந்திய வீரர்கள் நிறைய சீன வீரர்களோட உடல்களை பார்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பல முறை ஆற்றுப்பகுதியிலிருந்து சீன வீரர்களோட உடல்களை எடுத்து வந்ததா அவங்க சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு முறை சீன வீரர்களோட உடல்கள் எடுத்து வரும் பொழுது சிறைபிடிக்கப்பட்டிருக்க இந்திய வீரர்கள் மீது சீன வீரர்கள் தாக்குதல் நடத்தி இருக்காங்க. இதனால சீன ராணுவம் 40க்கும் மேற்பட்ட வீரர்களை இழந்திருக்கலாம் அப்படின்னு ரஷ்ய உளவு அமைப்பு சொன்னது தற்போது நரவானே அவர்களின் புத்தகத்தின் மூலமா உறுதியாயிருக்கு. இந்திய வீரர்கள் சீனாவின் வல்லாதிக்கத்திற்கு எதிரா மிகப்பெரிய பதிலடியை கொடுத்திருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அடுத்த அப்டேட், பாகிஸ்தானை சேர்ந்த ஷேரல் காக்கர் அப்படிங்கிற டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சமீபத்துல ஒரு ஆர்டிக்கலை வெளியிட்டிருக்காரு. அந்த ஆர்டிக்கல்ல இந்தியாவின் வளர்ந்து வரும் லாங் ரேஞ்ச் மிசைல் கேப்பபிலிட்டி பாகிஸ்தான் மற்றும் சீனாவுக்கு மட்டும் அச்சுறுத்தல் கிடையாது, உலகத்தோட பாதுகாப்பிற்கே மிகப்பெரிய அச்சுறுத்தல் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்தியாவுடைய மிசைல் புரோகிராம் இன்டர்நேஷனல் ஸ்டெபிலிட்டிய பாதிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. தற்போது இந்தியாவிடம் உள்ள மிசைல்களை பயன்படுத்தி பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்த முடியும். அதே வேளையில சீனாவின் எந்த ஒரு பகுதியின் மீதும் தாக்குதல் நடத்த முடியும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்தியாவிடம் உள்ள மீடியம் ரேஞ்ச் மிசைல்களை பயன்படுத்தியே பாகிஸ்தான் மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்த முடியும். 4500 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட அக்னி 4 மற்றும் 5500 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட அக்னி 5 மிசைல்களை பயன்படுத்தி சீனாவின் எந்த ஒரு நகரத்தின் மீதும் இந்தியாவால தாக்குதல் நடத்த முடியும். ஆனா தற்போது அக்னி 5 மிசைலை விட அதிக ரேஞ்ச் கொண்ட மிசைல்களை இந்தியா டெவலப் செய்து வருவதா அவர் சொல்லியிருக்காரு. அதாவது இந்தியா அக்னி 6 அப்படிங்கிற ஒரு இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல இந்தியா டெவலப் செய்து வருவதாகவும் அந்த மிசைல்னால 12,000 முதல் 16,000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இது போன்ற லாங் ரேஞ்ச் இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் கேப்பபிலிட்டிய இந்தியா டெவலப் செய்வது சீனா மற்றும் பாகிஸ்தானை சமாளிப்பதற்கு கிடையாது. இந்தியாவுடைய உள்நோக்கம் ஒரு வல்லாதிக்க நாடா திகழணும் அப்படிங்கிறது. அதாவது ரஷ்யா, அமெரிக்கா, யூகே, பிரான்ஸ், சீனா போன்று இந்தியாவும் ஒரு வல்லாதிக்க நாடா உருவெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தன்னுடைய மிசைல் கேப்பபிலிட்டிய பெருமளவுல அதிகரிச்சு வருவதா அவர் சொல்லியிருக்காரு. இந்தியா டெவலப் செய்யக்கூடிய மிசைல்களை பார்க்கும் பொழுது வரும் காலத்துல உலகில் நடக்கக்கூடிய விஷயங்களை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியா இந்தியா மாறும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் இந்தியா இது போன்ற லாங் ரேஞ்ச் இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்களை டெவலப் செய்வதை கண்டுகொள்ளாம இருக்காங்க அப்படின்னு அவர் குற்றம் சுமத்தி இருக்காரு. அது மட்டும் இல்லாம அமெரிக்கா இந்தியாவுக்கு பல்வேறு வழிகள்ல ராணுவ தொழில்நுட்பங்களையும் ஆயுதங்களையும் கொடுத்து வருவதா அவர் சொல்லியிருக்காரு. குறிப்பா இந்தியா நியூக்ளியர் சப்ளையர் குரூப் அப்படிங்கிற அமைப்புல ஒரு மெம்பர் கிடையாது. ஆனா அந்த நாடுகளுக்கு கிடைக்கக்கூடிய அத்துணை அணு ஆயுத தொழில்நுட்பங்களையும் இந்தியாவுக்கு அமெரிக்கா கொடுக்கறாங்க அப்படின்னு அவர் குற்றம் சுமத்துறாரு. இதன் காரணமா இந்தியாவால அதிவேகமா அணு ஆயுதங்களை அதிக எண்ணிக்கையில தயாரிக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்தியாவுக்கு மேற்கத்திய நாடுகள் மற்றும் அமெரிக்கா இது போன்ற அட்வான்ஸ் டெக்னாலஜி மற்றும் ஆயுதங்களை கொடுப்பது சர்வதேச சட்டத்திற்கு எதிரானது அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த ஆர்டிக்கல்ல இருந்து பாகிஸ்தான் இந்தியாவை கண்டு எவ்வளவு அஞ்சு நடுங்குறாங்க அப்படிங்கிற விஷயம் தெளிவா தெரியுது. இந்தியா இதே போன்று தன்னுடைய மிசைல் டெவலப்மெண்ட்டை தொடர்ந்து செஞ்சு வந்தாங்கன்னா உலகில் அசைக்க முடியாத ஒரு சூப்பர் பவரா இன்னும் 10 வருடங்கள்ல இந்தியா மாறும். அடுத்த அப்டேட், பாகிஸ்தானுடைய ISI உளவு அமைப்பு தற்போது இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய தீவிரவாத இயக்கங்களின் தலைவர்களுக்கு ஒரு செய்தியை அனுப்பியிருக்காங்க. அதாவது ஆண்ட்ராய்டு சாப்ட்வேர் பயன்படுத்தக்கூடிய செல்போன்களை பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது இந்தியாவின் உளவு அமைப்பான ரா ஆண்ட்ராய்டு போன்களை ஹேக் செய்வதற்கு ஒரு அட்வான்ஸ் சாப்ட்வேர் வச்சிருக்கதா அவங்க சொல்றாங்க. அந்த சாப்ட்வேர் மூலமா இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய தீவிரவாதிகளின் செல்போனை ரா ஹேக் செய்வதாகவும் இதன் மூலமா அந்த நபர் என்ன செய்யறாரு, எந்தெந்த
இடத்துக்கு போறாரு அப்படிங்கிற பல விஷயங்களை ராவால மானிட்டர் செய்ய முடியும் அப்படின்னு ISI சொல்லி இருக்காங்க. இதனால ஆண்ட்ராய்டு சாப்ட்வேர் கொண்ட செல்போன்களை பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு அவங்க அறிவுறுத்தி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சமீப காலமா பாகிஸ்தான்ல மர்ம நபர்களால் கொல்லப்படும் இந்தியாவுக்கு எதிரான தீவிரவாதிகள் ரா அமைப்பால தான் கொல்லப்படுறாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது ஆப்கானிஸ்தான்ல இருந்து நடத்தப்படும் ஒரு சாதாரண தாக்குதல் கிடையாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஏன்னா இந்த வருடத்துல மட்டும் கிட்டத்தட்ட 19 தீவிரவாதிகள் ரா அமைப்பால பாகிஸ்தான்ல வச்சு கொல்லப்பட்டிருக்காங்க. இவங்க அனைவருமே ஒரே பேட்டர்ன்ல கொல்லப்பட்டிருக்காங்க. அதாவது 90% தீவிரவாதிகள் மர்ம நபர்களால் தலையில் சுடப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கொலைகள் ரொம்ப ப்ரொஃபஷனலா நடத்தப்படுவதாகவும் கொலையாளிய பாகிஸ்தானின் ISI உளவு அமைப்பால கண்டே பிடிக்க முடியல அப்படின்னும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது இந்தியாவின் ரா உளவு அமைப்பு முன்னாள் ராணுவ வீரர்கள் அடங்கிய ஒரு பிரத்யேக படைய பாகிஸ்தான்ல களமிறக்கி இருப்பதாகவும் அந்த வீரர்களை கொண்டே இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய தீவிரவாதிகளை தொடர்ந்து கொலை செய்து வருவதா அவங்க சொல்லியிருக்காங்க. இதனால தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தீவிரவாத தலைவர்கள் யாரும் ஆண்ட்ராய்டு சாப்ட்வேரை பயன்படுத்தக்கூடிய செல்போன்களை பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட், சமீபத்துல பாகிஸ்தான்ல சோசியல் மீடியால ஒரு விஷயம் ரொம்ப வைரல் ஆச்சு. அதாவது இந்தியாவால் தேடப்பட்டு வரும் மிகவும் முக்கியமான தீவிரவாதியான தாவூத் இப்ராஹிம விஷம் வச்சு இந்தியாவின் உளவு அமைப்பு கொலை செய்ய முயன்றதா செய்திகள் பரவுச்சு. அது மட்டும் இல்லாம தாவூத் இப்ராஹிம் மிகவும் ஆபத்தான நிலையில மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டது. இந்த செய்தி வெளியே பரவாம இருப்பதற்கு பாகிஸ்தான்ல இன்டர்நெட் சேவைகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதா சொல்லப்பட்டது. ஆனா இந்த விஷயத்தோட உண்மைத்தன்மை குறித்து விசாரிக்கும் பொழுது தாவூத் இப்ராஹிமுக்கு அது போன்று எந்த ஒரு விஷயமும் நடக்கல, அவர் நல்லா இருக்காரு அப்படிங்கிற செய்திகள் தற்போது தெரிய வந்திருக்கு. தாவூத் இப்ராஹிம் பாகிஸ்தானின் கராச்சி நகரத்துல மிகவும் ஒரு பாதுகாப்பான இடத்துல ISI வச்சிருப்பதா சொல்லப்படுது. பாகிஸ்தான்ல இன்டர்நெட் சேவைகள் நிறுத்தப்பட்டது வேறு சில காரணங்களுக்காக நிறுத்தப்பட்டதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க. இது போன்று தாவூத் இப்ராஹிம் இறந்துட்டான் அப்படின்னு இதற்கு முன்பும் பல முறை செய்திகள் பரவி இருக்கு. இந்த செய்தியோட உண்மைத்தன்மை தெரியாதனாலதான் நம்ம சேனல்ல இந்த விஷயம் குறித்து நம்ம செய்தி போடாம இருந்தோம். ஆனா தற்போது இந்த செய்தி பொய் செய்தி அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.